ஃபைஸ் கேமிங் எஃப்எஃப். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர் உள்ள கேரக்டரில் நம்ம அவங்களுக்கு எந்தெந்த பவரும் நம்ம எல்லாம் தனித்தனியாக சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஜோட்டாக்கு வந்து SMGP ஷார்ட் கன் கில்ஸ் வில் இன்ஸ்டன்ட்லி ரீஸ்டோர் 37 HP கூல் டவுன் 5 seconds. கேளுங்க, நீங்கள் ஜோட்டாக்கு என்ன பவர்னா SMGவில் நீங்கள் சுட்டாலும் SMGயில் சுட்டால் உங்களுக்கு அவனுக்கு 37 லைஃப் ஏறும். ஷார்ட் கன்லேயும் சுட்டாலும் 37 HP ஏறி 5 secondsல முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஜோட்டாக்கு பவரு. அடுத்ததாவது நம்ம ஷானி பார்க்க போகிறோம். ஷானிக்கு வந்து ரீஸ்டோர் 16 ஆமர் durability after every kill. Extra durability can update your armor up to level 3. இப்போ நம்ம வந்து ஆமர் வந்து குறைஞ்சிருச்சுன்னு எங்களை ஏதாச்சும் எனிமி சுட்டு நம்ம ஷானி வந்து அதை ரீஸ்டோர் பண்ணி level 3 வர வச்சுருவாங்க. அடுத்ததாவது A124 வந்து குயிக்லி கன்வெர்ட் 45 EP into HP CD 65 seconds எக்ஸோ ஸ்கில். A124 வந்து ஸ்பீடாக நம்மளுக்கு 45 EP இருந்துச்சுன்னா அழகாக நம்மளுக்கு HPயாக மாற்றி 65 செகண்ட் நம்மளுக்கு லைஃப் ஏறிட்டுருக்கோம். ஸ்கில்லு நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்ததாவது ஜோசப் வந்து மூவிங் அண்ட் ஸ்ப்ரிண்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ்ட் பை 16% upon taking damage. இப்போ நம்ம ஜோசப்புக்கு ரன்னிங் தான் பவர், மூவிங் அண்ட் ஸ்ப்ரிண்டிங் ஸ்பீட். அவன் வந்து ஓடுறதுல எல்லாத்தோடையும் அவன் தான் ஸ்பீடாக ஓடுவான். அவனுக்கு வந்து என்ன பவர்னா அவன் வந்து 60% டேக்கிங் டேமேஜ். அவனுக்கு நம்ம 60% டேக்கிங் அப்போன் டேமேஜ்னால் நம்மளுக்கு உழுவாது. 16% டேமேஜ் உழுவாது நம்மளுக்கு அவன் போகிற ஸ்பீடில். அடுத்தது ரஃபேல் மண்ணை பார்க்க போகிறோம். இவனுக்கு வந்து கன் ஷாட் ஹிடன் ஆன் த மேப் ஃபார் 8 seconds CD 50 seconds. இவனுக்கு வந்து இவனுக்கு வந்து கன் ஹைடன் ஆன் த மேப் ஃபார் 80 seconds. சைலன்சர் இவனுக்கு பவரு. சைலன்சர் வந்து நம்ம இந்த ரஃபேல் மன்னனுக்கு நம்ம சைலன்சர் வந்து யாராச்சும் எனிமியில் அழகாக நம்ம ஈஸியாக சூழலாம் ரேங்க்டு முடியல இவனை வச்சு. ஆனால் 5 seconds தான் வரும். அடுத்ததாவது மோக்கோக்கு வந்து என்ன பவர்னா டேக் எனிமீஸ் ஷார்ட் ஃபார் 2 seconds. இன்ஃபோ வில் பி ஷேர்டு வித் டீம்மேட்ஸ். இவங்களுக்கு வந்து டேக் எனிமீஸ் வந்து ஷார்ட் ஃபார் 2 enemies. இவங்களுக்கு வந்து ஹேக்கர் ரைஸு. யாராச்சும் எனிமி நம்மளை சுட்டாங்கன்னா நம்ம இப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம்ல, எனிமி சுட்டாங்கன்னா எங்கேயோ ஒழிஞ்சிடுறாங்க. இதுவே மோக்கை வந்து நம்ம எனிமி சுட்டாங்கன்னா குறி காமிக்குங்க இந்த மாதிரி. அப்போ எனிமி இருக்காங்கன்னா ஈஸியாக இருந்து போடலாம். அடுத்தது ஹயாட்டோக்கு வந்து வென் மேக்ஸிம் HP is decreased by 10% increase 9.5 armor penetration. இவருக்கு வந்து புஷ்டு. இவருக்கு வந்து என்னென்னா இப்போ நம்ம எல்லோரும் கில் பண்ணுறாங்க, நம்ம சுட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு லைஃப் கம்மியாக தான் இருக்குது. அப்பன்னு பார்த்து இந்த புஷ்டு காப்பாற்றும், ஹயாட்டை காப்பாற்றுவார். அப்படியே நம்ம அழகாக கில் வச்சுட்டு போயிடலாம். அடுத்த கேரக்டர் வந்து ஆண்டனியோ வந்து கேன்சர் ஸ்பிரிட். இவருக்கு வந்து ரிசீவ் 10 extra HP when the round starts. இவருக்கு வந்து எப்போ
எக்ஸ்ட்ரா ஹச்பி ஏறும், 10 ஹச்பி வரும். ரிசீவ் வென் த ரவுண்ட் ஸ்டார்ட். அவர் வந்து எப்போ ரவுண்ட் போகிற ஸ்டார்ட் பண்ணுறாலோ அப்போ வரும். அடுத்து மேக்ஸிமுக்கு வந்து ஈட்டிங் அண்ட் யூஸிங் மேட் கிட்ஸ் ஃபாஸ்டர் பை 8%. அவங்களுக்கு வந்து இந்த காளான் இருக்குல்லங்க, காளான் அது திண்டா மெட்கிட்டு அவங்களுக்கு மட்டும் 8% ஏறும். அடுத்ததாவது கிளாக் வந்து ஃபஸ்ட்டு டேமேஜ் இன்க்ரீஸ் 250. கிளாக்கு கை பவரு யாராச்சும் டேமேஜ் நம்ம கையால் குத்துனோன்னா 250% வரைக்கும் குறையும். அடுத்து மைக்கிளுக்கு வந்து கெயின் 60 EP ஃபார் ஈச் கில். நம்ம வந்து எப்போ நம்ம மைக்கிள் வச்சு ஏதாச்சும் கில் பண்ணோன்னா அவங்களுக்கு 60 EP நம்மளுக்கு ஏறும். அடுத்ததாவது நிக்கிட்டா வந்து சப்மெஷின் கன் ரீலோட் ஃபாஸ்டர் பை 4%. நம்ம வந்து நம்ம சப்மேஜிக் கன் வந்து எடுத்தால் ரீலோட் பண்ணால் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு 4% டக்குன்னு ஏறிடும் ரீலோடு. அதான் நிக்கிட்டாக்கு போகுது. அடுத்ததாவது கெல்லிக்கு வந்து ஸ்பிட்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ்டு பை 2%. அவர் வந்து ஸ்பீடாக போய் இன்க்ரீஸாக அவருக்கு 2% ஆகிடும். அடுத்து ஃபாடுக்கு வந்து ரெடியூஸ் டேமேஜ் வென் அவுட் சைட் சேஃப் ஜோன் பை 8%. ஃபாடுக்கு வந்து என்ன போகிறோம்னா சேஃப் ஜோன் வந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு டேமேஜ் வந்து டக்குன்னு குறைஞ்சிரும். ஃபாடுக்கு அப்படி இல்லை, 8% வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்ததாவது கப்பேலா வந்து இன்க்ரீஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீலிங் அண்ட் ஐட்டம்ஸ் பை 10% அண்ட் ஹீலிங் ஸ்கில் பை 10%. ரெடியூ HB லாஸ் வென் டவுன்டு பை 20%. எஃபெக்ட்ஸ் டூ நாட் ஸ்டாக். இந்த எஃபெக்ட் வருதுங்களங்க, அதெல்லாம் அவங்களுக்கு சுற்றும். அவங்களுக்கு 10 HP ஏறும், 10% ஏறி அவங்களுக்கு லைஃப் கொடுக்கும். அடுத்து ஸ்டெஃபியாக்கு வந்து பெயிண்டிங் எஃபெக்ட் பவர் கிரியேட் எ கிராஃபி தட் ரெடியூஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டேமேஜ் பை 15% அண்ட் புல்லட் டேமேஜ் பை 5 seconds for 5 seconds. CD 45 seconds. அப்படி நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரே ஸ்டிஃபேக்குள்ள ஸ்ப்ரே வந்து மூஞ்சில் அடித்தோன்னா 15% வரைக்கும் டேமேஜ் கொடுக்கும். அடுத்து நொட்டாராக்கு வந்து when driving a vehicle restore HP for all members on the vehicle by 5 HP every 4.5 effects do not stack. நொட்டாருக்கு வந்து காரில் ஏதாச்சும் ஏறினா, எந்த வெஹிக்கிளில் ஏறினா அவங்களுக்கு 5 HP ஏறும். 4.5 seconds அவளுக்கு எஃபெக்ட்ஸ் டூ நாட் ஸ்டாக் அவளுக்கு 4.5 வரைக்கும்னா செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அவர் லைஃப் ஏறிக்கிட்டு இருக்கும் 5 HP. அடுத்ததாவது அல்வேராக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பன் டேமேஜ் இன்க்ரீஸ் பை 6%. டேமேஜ் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பை 7%. அல்வேராக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பன் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எப்போ பாம் தூக்கி போடுறோன்னா, நம்ம கிராண்ட் வச்சுருக்காங்க, அது நம்ம எல்லாத்துலேயும் இவர் அதிகமாக தூக்கி வீசுவார். 7% வரைக்கும் டேமேஜ் கொடுக்கும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டிஜே அலாக்குங்க. கிரியேட் அண்ட் 5 meter arrow that's
increased ally movement speed by 10% and restore 5 HP for 5 seconds. Cannot be stacked. இவருக்கு வந்து இந்த வட்டை மாதிரி வருங்க, இந்த வட்டை மாதிரி ஒன்று வரும். அது வந்து 10% நம்மளுக்கு லைஃப் ஏற்றி இவருக்கு இதான் அவருக்கு மெயினு. அதனால இவர் எல்லாரும் வச்சுருக்காங்க. இவர் தான் பெரிய ஆள். ஃப்ரீ ஃபயர் கேரக்டரே இவர் தான் பெரிய ஆள். பவரு அடுத்தாவது லாரா வந்து ஷார்ப் ஷூட்டர். ஏடபிள்யூ ஸ்னைப்பர் வந்து இவளை வச்சு சுட்டா 10% டேமேஜ் அதிகமாக குறையும். ஸ்கோப்பு நிறையா வரும். 10% வரைக்கும் ஸ்கோப்பு நிறையா வரும். அடுத்து கோரலைன். வென் ஹோல்டிங் எ ஷாட்கன் மூவ்மெண்ட் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 3%. இவங்களுக்கு எப்போ ஹோல்டிங், இப்போ நம்ம ஷாட்கனை வச்சு ரீலோட் பண்ணுறோம், இப்போ வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து டக்குனு 3% ஏறிருக்கு. அடுத்ததாவது ஊக்காங் மனையை வந்து அந்த கிராஸில் போய் ஒழிஞ்சுப்பான். காம்ஃப்ளபிஷ் கூல் டவுன் இஸ் 300 செகண்டில் வரைக்கும் இந்த கிராஸில் அவன் ஒழிஞ்சிருக்க தெரியாது. அடுத்ததாக தெரியணும். அடுத்ததாவது பலாமா வந்து ஆர்ம்ஸ் டீலிங் 30% ஆமோ வில் நாட் டேக் அப் இன்வென்டரி ஸ்பேஸ். அது வந்து ஏதாச்சும் நம்ம ஆமோ எடுப்போமே, அப்போ நம்ம கொஞ்சம் எடுத்துட்டோம் அவளுக்கு கொஞ்சம் நிறையாவே வரும். அதான் இவளுக்கு பவரு. அடுத்ததாவது மிஸ்ஸா வந்து டைவிங் ஸ்பீட் இன்க்ரீஸ்டு பை 2% டேமேஜ் டேக்கன் வைல் அண்ட் இன் எ வெஹிக்கிள் டிக்ரீஸ்டு பை 5%. இவளுக்கு ட்ரைவ் ஸ்பீட், நம்ம டிரைவிங் ஸ்பீட் வந்து நம்ம இவ்வளோ வச்சு ஓட்டினா 2% டிக்ரீஸ்டு, குறைஞ்சது 5% அவளுக்கு ஏறும். ஸ்பீடாக போவோம் இவ்வளோ வச்சா. அடுத்ததாவது ஒலிவியா வந்து ஹீலிங். ரிசீவ்டு பிளேயர்ஸ் வில் பி received வித் எக்ஸ்ட்ரா 6 HP. இவளுக்கு வந்து ரிசீவ்டு, நம்ம பிளேயருக்கு லைஃப் கொடுக்குறோம், இந்த மாதிரி ரிசீவ் பண்ணோன்னா இவளுக்கு எக்ஸ்ட்ரா 6 HP வரும். ஆண்ட்ரியூ, நம்ம தலை ஆண்ட்ரியூ வெஸ்ட்டு டூரபிலிட்டி லாஸ்ட் டிக்ரீஸ்டு பை 2%. இவருக்கு வந்து ஆமர் தான் பவரு. ஆமர் வந்து இவரை சுட்டாங்கன்னா 2% வரைக்கும் இவருக்கு டேமேஜ் ஆகாது. அவ்வளோ எதுவும் இல்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திருப்ப ஜோட்டாவே வச்சுருவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைஸ் கேமிங் எஃப்எஃப். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர் உள்ள கேரக்டரில் நம்ம அவங்களுக்கு எந்தெந்த பவரும் நம்ம எல்லாம் தனித்தனியாக சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஜோட்டாக்கு வந்து SMGP ஷாட்கன் கில்ஸ் வில் இன்ஸ்டன்ட்லி ரீஸ்டோர் 37 HP கூல் டவுன் 5 seconds. கேளுங்க, நீங்கள் ஜோட்டாக்கு என்ன பவர்னா SMGவில் நீங்கள் சுட்டாலும் SMGயில் சுட்டால் அவனுக்கு 37 லைஃப் ஏறும். ஷாட்கன்லேயும் சுட்டாலும் 37 HP ஏறி 5 செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஜோட்டாக்கு பவரு. அடுத்ததாவது நம்ம ஷானி பார்க்க போகிறோம். ஷானிக்கு வந்து ரீஸ்டோர் 16 ஆமர் durability after every kill. Extra durability can update your armor up to level 3.
இப்போ நம்ம வந்து ஆமர் வந்து குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன் ஏதாச்சும் எனிமி சுட்டு, நம்ம ஷானி வந்து அதை ரீஸ்டோர் பண்ணி லெவல் 3 வர வச்சுருவாங்க. அடுத்ததாவது A124 வந்து குயிக்லி கன்வெர்ட் 45 EP into HP CD 65 seconds எக்ஸோ ஸ்கில். A124 வந்து ஸ்பீடாக நம்மளுக்கு 45 EP இருந்துச்சுன்னா அழகாக நம்மளுக்கு ஹெச்பியாக மாற்றி 65 செகண்ட் நம்மளுக்கு லைஃப் ஏறிட்டுருக்கோம். ஸ்கில்லு நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்ததாவது ஜோசப் வந்து மூவிங் அண்ட் ஸ்ப்ரிண்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ்ட் பை 16% அண்ட் டேக்கிங் டேமேஜ். இப்போ நம்ம ஜோசப்புக்கு ரன்னிங் தான் பவர், மூவிங் அண்ட் ஸ்ப்ரிண்டிங் ஸ்பீட். அவன் வந்து ஓடுறதுல எல்லாத்தோடையும் அவன் தான் ஸ்பீடாக ஓடுவான். அவனுக்கு வந்து என்ன பவர்னா அவன் வந்து 60% டேக்கிங் டேமேஜ். அவனுக்கு நம்ம 60% டேக்கிங் அப்போன் டேமேஜ்னால் நம்மளுக்கு உழுவாது, 16% டேமேஜ் உழுவாது நம்மளுக்கு அவன் போகிற ஸ்பீடில். அடுத்தது ரஃபேல் மண்டையை பார்க்க போகிறோம். இவனுக்கு வந்து கன் ஷாட் ஹிடன் ஆன் த மேப் ஃபார் 8 seconds CD 50 seconds. இவனுக்கு வந்து இவனுக்கு வந்து கன் ஹைடன் ஆன் த மேப் ஃபார் 80 seconds. சைலன்சர் இவனுக்கு பவரு. சைலன்சர் வந்து நம்ம இந்த ரஃபேல் மண்டைனுக்கு நம்ம சைலன்சர் வந்து யாராச்சும் எனிமியில் அழகாக நம்ம ஈஸியாக சூழ்லாம் ரேங்க்டு முடியல இவனை வச்சு. ஆனால் 5 seconds தான் வரும். அடுத்ததாவது மோக்கோக்கு வந்து என்ன பவர்னா டேக் எனிமீஸ் ஷார்ட் ஃபார் 2 seconds. இன்ஃபோ வில் பி ஷேர்டு வித் டீம்மேட்ஸ். இவங்களுக்கு வந்து டேக் எனிமீஸ் வந்து ஷார்ட் ஃபார் 2 enemies. இவங்களுக்கு வந்து ஹேக்கர் ரைஸு. ஏதாச்சும் எனிமி நம்மளை சுட்டாங்கன்னா நம்ம இப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம்ல, எனிமி சுட்டாங்கன்னா எங்கேயோ ஒழிஞ்சிடுறாங்க. இதுவே மோக்கை வந்து நம்ம எனிமி சுட்டாங்கன்னா குறி காமிக்குங்க இந்த மாதிரி. அப்போ எனிமி இருக்காங்கன்னா ஈஸியாக இருந்து போடலாம். அடுத்தது ஹயாட்டோக்கு வந்து வென் மேக்ஸிம் HP is decreased by 10% increase 9.5 armor penetration. இவருக்கு வந்து புஷ்டு இவருக்கு வந்து என்னென்னா இப்போ நம்ம எல்லோரும் கில் பண்ணலாம். நம்ம சுட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு லைஃப் கம்மியாக தான் இருக்குது. அப்பன்னு பார்த்து இந்த புஷ்டு காப்பாற்றும், ஹயாட்டை காப்பாற்றுவார். அப்படியே நம்ம அழகாக கில் வச்சுட்டு போயிடலாம். அடுத்த கேரக்டர் வந்து ஆண்டனியோ வந்து கேன்சர் ஸ்பிரிட். இவருக்கு வந்து ரிசீவ் 10 extra HP when the round starts. இவருக்கு வந்து எப்போ எக்ஸ்ட்ரா HP ஏறும், 10 HP வரும். ரிசீவ் when the round starts. அவர் வந்து எப்போ ரவுண்ட் போகிற ஸ்டார்ட் பண்ணுறாலும் அப்போ வரும். அடுத்து மேக்ஸிமுக்கு வந்து ஈட்டிங் அண்ட் யூஸிங் மெட் கிட்ஸ் ஃபாஸ்டர் பை 8%. அவங்களுக்கு வந்து இந்த காளான் இருக்குல்லங்க, காளான் அது திண்டா மெட்கிட்டு அவங்களுக்கு மட்டும் 8% ஏறும். அடுத்ததாவது கிளாக் வந்து ஃபஸ்ட்டு டேமேஜ் இன்க்ரீஸ் 250. கிளாக்கு கை பவர் யாராச்சும் டேமேஜ் நம்ம கையால் குத்துனோன்னா 250% வரைக்கும் குறையும். அடுத்து மைக்கிளுக்கு வந்து கெயின் 60 EP ஃபார் ஈச் கில். நம்ம வந்து எப்போ நம்ம மைக்கிள் வச்சு ஏதாச்சும் கில் பண்ணோன்னா அவங்களுக்கு 60 EP நம்மளுக்கு ஏறும். அடுத்ததாவது நிக்கிட்டா வந்து சப்மேஷின் கன் ரீலோட்
ஃபாஸ்டர் பை 4%. நம்ம வந்து நம்ம சப்மேஜிக் கன் வந்து எடுத்தால் ரீலோட் பண்ணால் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு 4% டக்குன்னு ஏறிடும் ரீலோடு. அதான் நிக்கிதாக்கு போகுது. அடுத்ததாவது கெல்லிக்கு வந்து ஸ்பிட்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ்டு பை 2%. அவர் வந்து ஸ்பீடாக போய் இன்க்ரீஸாக அவருக்கு 2% ஆகிடும். அடுத்து ஃபாடுக்கு வந்து ரெடியூஸ் டேமேஜ் வென் அவுட் சைட் சேஃப் ஜோன் பை 8%. ஃபாடுக்கு வந்து என்ன போகிறோம்னா சேஃப் ஜோன் வந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு டேமேஜ் வந்து டக்குன்னு குறைஞ்சிரும். ஃபாடுக்கு அப்படி இல்லை, 8% வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்ததாவது கப்பேலா வந்து இன்க்ரீஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீலிங் அண்ட் ஐட்டம்ஸ் பை 10% அண்ட் ஹீலிங் ஸ்கில் பை 10%. ரெடியூ HP லாஸ் வென் பவுண்டடு பை 20%. எஃபெக்ட்ஸ் டூ நாட் ஸ்டாக். இந்த எஃபெக்ட் வருதுலங்க, அதெல்லாம் அவங்களுக்கு சுற்றும். அவங்களுக்கு 10 HP ஏறும், 10% ஏறி அவங்களுக்கு லைஃப் கொடுக்கும். அடுத்து ஸ்டெஃபியாக்கு வந்து பெயிண்டிங் எஃபெக்ட் பவர் கிரியேட் எ கிராஃபி தட் ரெடியூஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டேமேஜ் பை 15% அண்ட் புல்லட் டேமேஜ் பை 5 seconds for 5 seconds. CD 45 seconds. அப்படி நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரே ஸ்டெஃபியாக்குள்ள ஸ்ப்ரே வந்து மூஞ்சில் அடித்தோன்னா 15% வரைக்கும் டேமேஜ் கொடுக்கும். அடுத்து நொட்டாராக்கு வந்து when driving a vehicle restore HP for all members on the vehicle by 5 HP every 4.5 effects do not stack. நொட்டாருக்கு வந்து காரில் ஏதாச்சும் ஏறினா, எந்த வெஹிக்கிள் ஏறினா அவளுக்கு 5 HP ஏறும். 4.5 seconds அவளுக்கு எஃபெக்ட்ஸ் டூ நாட் ஸ்டாக் அவளுக்கு 4.5 வரைக்கும்னா செகண்ட்ஸ் வரைக்கும் தான் அவர் லைஃப் ஏறிக்கிட்டு இருக்கும் 5 HP. அடுத்ததாவது அல்வேராக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பன் டேமேஜ் இன்க்ரீஸ் பை 6%. டேமேஜ் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பை 7%. அல்வேராக்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வெப்பன் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எப்போ பாம் தூக்கி போடுறோன்னா, நம்ம கிராண்ட் வச்சுருக்காங்க, அது நம்ம எல்லாத்துலேயும் இவர் அதிகமாக தூக்கி வீசுவார். 7% வரைக்கும் டேமேஜ் கொடுக்கும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டிஜே அலாக்குங்க. கிரியேட் அண்ட் 5 meter arrow that's increased ally movement speed by 10% and restore 5 HP for 5 seconds. Cannot be stacked. இவருக்கு வந்து இந்த வட்டை மாதிரி வருங்க, இந்த வட்டை மாதிரி ஒன்று வரும். அது வந்து 10% நம்மளுக்கு லைஃப் ஏற்றி இவருக்கு. இதான் அவருக்கு மெயினு. அதனால இவர் எல்லோரும் வச்சுருக்காங்க. இவர் தான் பெரிய ஆள். ஃப்ரீ ஃபயர் கேரக்டரே இவர் தான் பெரிய ஆள். பவரு. அடுத்தாவது லாரா வந்து ஷார்ப் ஷூட்டர். AW ஸ்னைப்பர் வந்து இவரை வச்சு சுட்டா 10% டேமேஜ் அதிகமாக குறையும். ஸ்கோப்பு நிறையா வரும். 10% வரைக்கும் ஸ்கோப்பு நிறையா வரும். அடுத்து கோரலைன். when holding a shotgun movement speed is increased by 3%. இவங்களுக்கு எப்போ ஹோல்டிங், இப்போ நம்ம ஷார்ட் கனை வச்சு ரீலோட் பண்ணுறோம், அப்போ வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து
டக்குனு ஸ்பீடு வந்து டக்குன்னு 3% ஏறிருக்கு. அடுத்ததாவது ஊக்காங் மனையை வந்து அந்த கிராஸில் போய் ஒழிஞ்சுப்பான். காம்ஃப்ளஃபிஷ் கூல் டவுன் இஸ் 300 செகண்டில் வரைக்கும் இந்த கிராஸில் அவன் ஒழிஞ்சிருக்க தெரியாது. அடுத்ததாக தெரியணும். அடுத்ததாவது பலாமா வந்து ஆர்ம்ஸ் டீலிங் 30% ஆமோ வில் நாட் டேக் அப் இன்வென்டரி ஸ்பேஸ். அது வந்து ஏதாச்சும் நம்ம ஆமோ எடுக்கோங்க. அப்போ நம்ம கொஞ்சம் எடுத்துட்டோம், அவளுக்கு கொஞ்சம் நிறையாவே வரும். அதான் இவளுக்கு பவரு. அடுத்ததாவது மிஸ்ஸா வந்து டைவிங் ஸ்பீட் இன்க்ரீஸ்டு பை 2% டேமேஜ் டேக்கன் வைல் அண்ட் இன் எ வெஹிக்கிள் டிக்ரீஸ்டு பை 5%. இவளுக்கு டிரைவ் ஸ்பீட், நம்ம டிரைவிங் ஸ்பீடு வந்து நம்ம இவ்வளோ வச்சு ஓட்டினா 2% டிக்ரீஸ்டு குறைஞ்சது 5% அவளுக்கு ஏறும். ஸ்பீடாக போவோம் இவ்வளோ வச்சா. அடுத்ததாவது ஒலிவியா வந்து ஹீலிங் ரிசீவ்டு பிளேயர்ஸ் வில் பி received with extra 6 HP. இவளுக்கு வந்து ரிசீவ்டு நம்ம பிளேயருக்கு லைஃப் கொடுக்குறோம். இந்த மாதிரி ரிசீவ் பண்ணுறோன்னா இவளுக்கு எக்ஸ்ட்ரா 6 HP வரும். ஆண்ட்ரியூ, நம்ம தலை ஆண்ட்ரியூ வெஸ்ட்டு டூரபிலிட்டி லாஸ்ட் டிக்ரீஸ்டு பை 2%. இவருக்கு வந்து ஆமர் தான் பவரு. ஆமர் வந்து இவரை சுட்டாங்கன்னா 2% வரைக்கும் இவருக்கு டேமேஜ் ஆகாது. அவ்வளோ எதுவும் இல்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ். திருப்ப ஜோட்டாவே வச்சுருவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.